என்னன்னா எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப எக்ஸைட் பண்ணக்கூடிய விஷயம் அல்லது இன்ஸ்பைரிங்கா இருக்கிறது என்னன்னா, இவ்வளோ பெரிய கரியரை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர். ஓகே. அவங்க வந்து இது மாரி ஒரு 100 இன்டர்வியூல 100 விஷயத்த சொல்றதுக்கான லைஃப் இருக்க ஒருத்தர். இப்போ கூட வந்து இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து ஒரு படம் பண்றது. அதுக்காக டெடிகேட்டடா இருக்குது. ஐ திங்க் தட்ஸ் அ கிரேட் லெசன் தட் வி நீட் டு லேர்ன் ஃப்ரம் யூ பீப்பிள். தேங்க் யூ. ஐ திங்க் இது வந்து அடுத்த ஹீரோயின்ஸுக்கு ஒரு பாரை ஏற்றுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும். ஏன்னா நான் வந்து டெலிவிஷன் போகும்போது எல்லாரும் திட்டினாங்கன்னு சொன்னேன். பட் அதுக்கப்புறம் எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஆமாமாமா. அதுவரைக்கும் நிறைய அத பேருக்கு ஒரு கேரியர் ஆப்ஷன் இருந்தது. எந்த தொழிலாக இருந்தாலும் எனக்கு வெக்கம் கிடையாது. ஐ வில் டூ இட். தட் இஸ் ஃபார் மீ ஒர்க் இஸ் வர்ஷிப். ஐ ஆல்வேஸ் சே, எனக்கு உண்மையாக இருந்த ஒரே விஷயம், எனக்கு துரோகம் பண்ணாத ஒரே விஷயம் என்னுடைய வேலை, தொழில். ஓகே. தட்ஸ் ஆல். அதுக்கு நம்ம 100% ஐ வில் ஹானஸ்டா லவ் இட். ம். ஐ வில் கிவ் தட் ரெஸ்பெக்ட். அதே மாதிரி நான் நடித்து வந்த காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து லாங் ஸ்டாண்டிங் இருக்க முடியல. ஒரு நயன்தாரா as sustained. She's got two very gritty woman she is. த்ரிஷா பார்க்காதீங்க அப்படியே இருக்கும், பட் ஷீ இஸ் ஆல்சோ அ வெரி டஃப் பர்சன். ஓகே. ஓகே, இவங்க எல்லாமே காலத்தில் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க தமிழ் சினிமாவில். அவங்க எல்லாருக்குமே இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்க வந்து தாய் கல்வி பண்ணோன்னு தேவையில்லை. ஏன்னா இந்த தண்டட்டி போட்ட பெண்கள் இனிமேல் இருக்க போகிறதில்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த தேவ் ஃப்ரம் 200 people now it's come to 20 people. இப்போ இருக்கிற பெண்களும் அது போட மாட்டேன்றாங்க, காதை வளர்த்துக்க மாட்டேன்றாங்க. இவங்க மாதிரி பெண்களுக்கு நாளைக்கு அவங்கள சுற்றி அந்த காலகட்டத்துக்கான ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணுறதுக்கு தைரியம் வரும். ஐ ஆல்வேஸ் சே, டோன்ட் உங்களை அண்டர்எஸ்டிமேட் பண்ணிக்க, அண்டர்செல் பண்ணிக்காதீங்க. ஸோ வாட், ரஜினி சார் கூட நடிப்போம், ரஜினி சார் கூட நடிங்க. டோன்ட் திங்க் நான் ஏன் அது பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் பண்ணணும். ஸ்டாண்ட் அவுட். தட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஐ ஹவ் கிரியேட்டட்.